Hi viewers, welcome to Ranga Mathematics YouTube channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ல் வர யூனிட் 1 டிஃபரன்ஷியல் கால்குலஸ் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். அதில் வர இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு பேஸ்ட் ஆன் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கவர் பண்ணாலே போதும், நம்ம டெஃபினட்டாக 20 மார்க் எடுத்துடலாம். 20 மார்க்கில் நம்ம சம் மிஸ்டேக் விட்டுட்டாலும் கூட அட்லீஸ்ட்டு 10க்கு மேலே நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். வாங்க யூனிட் 1 என்னன்றதை பார்க்கலாம். யூனிட் 1 டிஃபரன்ஷியல் கால்குலஸ், மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஒன் வேரியபிள், லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன், கண்டினியூட்டி, டெரிவேட்டிவ்ஸ், டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் வேரியபிள், லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன், கண்டினியூட்டி. இந்த 3 டாப்பிக்லேருந்து நம்மளுக்கு 16 மார்க் கவர் ஆயிரும். இதுவரையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டினில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த 3 கொஸ்டின்ஸ்லேயே 3 டாபிக்ஸ்லேயே 16 மார்க் கவர் ஆகிருக்கு. வாங்க ஃபஸ்ட் டாபிக் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் வேரியபிள். இது என்னன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் வேரியபிள். இந்த மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட், செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபங்க்ஷன் எந்த இன்டர்வலில் இன்க்ரீஸிங்காக இருக்கும், டிக்ரீஸிங்காக இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்காக இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் டெஸ்ட்டு என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் 1, இஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்றது கிவன் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுருக்கிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், கிரேட்டர் தென் 0 மீன்ஸ் பாசிட்டிவ் வேல்யூவாக வந்துச்சுன்னா இந்த கிவன் இன்டர்வல்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து சப்செட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் எஃப் இன்க்ரீஸிங், அதர்வைஸ் டிக்ரீஸிங். நெகட்டிவாக வந்துச்சுன்னா அது டிக்ரீஸிங். ஸோ இஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0 ஆன் அன் இன்டர்வல் தென் எஃப் இஸ் டிக்ரீஸிங் ஆன் தட் இன்டர்வல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 1, find the interval on which f is increasing or decreasing. f of x is equal to 2x cube plus 3x square minus 36x கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபங்க்ஷன் எந்த இன்டர்வலில் இன்க்ரீஸிங்காக இருக்கும், எந்த இன்டர்வலில் டிக்ரீஸிங்காக இருக்கும் அதை தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ எந்த இன்டர்வலில் இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங்கிறதை நம்ம கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷன், given f of x is equal to 2x cube plus 3x square minus 36x. ஃபஸ்ட்டு இன்டர்வல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர், டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கள், நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். அந்த பாயிண்ட்ஸ்க்கு பேர் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸு. டு ஃபைண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், நவ் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஸோ 2x கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஸோ 2 × 3 6x square plus 6x minus 36 into 1. 6x square plus 6x minus 36. Now put f dash of x is equal to 0. This implies that 6x square plus 6x minus 36 is equal to 0. இப்போ நம்ம காமனாக 6ன்ற ஒரு நம்பரை காமனாக எடுத்துக்கலாம். காமனாக எடுத்துட்டோம்னா x square plus x minus 6 equal to 0. 6 is constant, does not equal to 0. அப்போ x is 0 divided by 6 is equal to 0. So x square plus x minus 6 is equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஃபேக்டரைஸ் பண்ணுறது x plus 3 into x minus 2 is equal to 0. therefore x is equal to minus 3, x is equal to 2. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுற மெத்தட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியலைன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். கால்குலேட்டரில் நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம், ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறோம், அது சம்மந்தமாக நெக்ஸ்ட் நான் வீடியோ போடுறேன். now interval. ஸோ இன்டர்வல், மேக்கிங் இன்டர்வல் ஜென்ரலாக ஒரு ரியல் லைன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி நம்மளுக்கு தெரியும். ரியல் லைனில் இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கூட வச்சு, எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ரியல் லைன், மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, எப்பயுமே சென்டர் 0ன்னு இருக்கும். இப்போ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டை இந்த இன்டர்வலில் அப்ராக்சிமேட்டாக ஸோ நீங்கள் லொக்கேட் பண்ணுங்கள். லொக்கேட் பண்ணுறது -3 இங்கே இருக்குமா, 0க்கு முன்னாடி -3 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 0 இதெல்லாம் பாசிட்டிவ் ஆக்சஸ். ஸோ 0 1 2 3 இது மாதிரி இருக்கும். x is equal to 2 இந்த பிளேஸில். ஃபார் எக்ஸாம்பிளாக
ஸோ அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம கரெக்டாக அளவு வச்செல்லாம் குறிக்கல. அதனால் எந்த லொக்கேஷனில் இந்த பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். நவ் மேக் ஏ இன்டர்வல். இன்டர்வல் வி ஹாவ் 3 இன்டர்வல்ஸ். மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து -3, -3 to 2, 2 to 3 இன்ஃபினிட்டி. டோட்டலி 3 இன்டர்வல்ஸ். இன்டர்வல் f dash of x ரிசல்ட் இது மாதிரி டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இன்டர்வல் -infinity to -3, செகண்ட் இன்டர்வல் -3 to 2, 2 to infinity. இப்போ இந்த f dash of xல் இந்த -infinity-க்கும் -3க்கும் இன்பிட்வீனில் ஏதாவது ஒரு நம்பரை எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு இந்த f dash of xல் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பாருங்கள். பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதனோட ரிசல்ட்டு இன்க்ரீஸிங். f dash of xோட வேல்யூ -3க்கும் 2க்கும் இன்பிட்வீனில் ஒரு நம்பர் எடுங்க. -3க்கும் 2க்கும் இன்பிட்வீனில் ஒரு நம்பர், -3க்கும் 2க்கும் இன்பிட்வீனில் 0ன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். -1ன்ற ஒரு நம்பர் இருக்குது, -2ன்ற ஒரு நம்பர் இருக்குது. இதிலிருந்து இன்பிட்வீனில் எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். வேல்யூ நெகட்டிவாக வருது. அப்போ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா டிக்ரீஸிங், பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இன்க்ரீஸிங். 2 to infinity, 2க்கும் இன்ஃபினிட்டிக்கு இன்பிட்வீனில் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக எதை வேணால் எடுத்துக்கலாம். 100ன்னு எடுத்துக்கோங்க, +100. ஸோ சப்ஸ்டிட் பண்ணோன்னா பாசிட்டிவ் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நியரர் பை 2ஆக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 2 பாயிண்ட் இப்படி தான் எடுக்கணும்னு அவசியம். நீங்கள் இன்பிட்வீனில் எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ பாசிட்டிவ் இன்க்ரீஸிங், தட்ஸ் ஆல். இப்போ அவங்க கேட்ட கொஸ்டின் எந்த இன்டர்வலில் இன்க்ரீஸிங்காக இருக்கும், டிக்ரீஸிங்காக இருக்கும். ஸோ இன்க்ரீஸிங் -infinity to -3 இன்டர்வலில் இன்க்ரீஸிங்காக இருக்குது, -3 to 2ன்ற இன்டர்வலில் டிக்ரீஸிங்காக இருக்குது, 2 to infinity-ன்ற இன்டர்வலில் இன்க்ரீஸிங்காக இருக்குது. தட்ஸ் ஆல். செகண்ட் எக்ஸாம்பிள், f of x is equal to 2 plus 2x square minus x power 4. இதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணுவோம். அந்த இன்டர்வலில் எந்த இன்டர்வலில் இன்க்ரீஸிங்காக இருக்குது, டிக்ரீஸிங்காக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டு ஃபைண்ட் த critical point or critical number, f dash of x is equal to 2 differentiate பண்ண 0, 2x square இதை differentiate பண்ண 4x, x power 4 differentiate பண்ண -4x cube. differentiate பண்ணியாச்சு. So f dash of x is equal to 4x minus 4x cube. Now for finding critical number, substitute f dash of x is equal to 0 ன்னு substitute பண்ணுங்க. ஸோ 0 சப்ஸ்டிட் பண்ணால் 4x minus 4x cube equal to 0. 4x காமனாக வெளியில் எடுத்துடுங்க. எடுத்துட்டால் என்ன சார் வரும், 1 minus x square is equal to 0. 4x is equal to 0 and 1 minus x square equal to 0. x is equal to 0, that is x square is equal to 1, x is equal to plus or minus 1. Now the critical points are 0, -1, 1. Now make a interval form பண்ணுங்க. as usual already you know -infinity to +infinity-ன்ற ஒரு ரியல் ஆக்சஸ். அந்த ரியல் ஆக்சஸ் இந்த பாயிண்ட் எல்லாம் எந்த லொக்கேஷனில் இருக்குது, 0, -1, +1. now make a interval -infinity to -1, -1 to 0, 0 to 1, 1 to infinity. Now again table interval f dash of x result. now -infinity to -1, -infinity-க்கும் -1க்கும் இன்பிட்வீனில் -5 எடுத்துக்குவோம். -5 சப்ஸ்டிட் பண்ணால் பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. ஸோ இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். -1 to 0, -1க்கும் 0க்கும் இன்பிட்வீனில் ஒரு நம்பர் எடுத்துருங்க, -1/2ன்னு வச்சுக்கோங்க. அதை சப்ஸ்டிட் பண்ணால் நெகட்டிவ் கிடைக்குது. ஸோ தி கிவன் ஃபங்க்ஷன் இஸ் டிக்ரீஸிங். இந்த இன்டர்வலில் டிக்ரீஸிங்காக இருக்குது. 0 to 1 இன்டர்வல் 0 to 1, 1/2 அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இன்க்ரீஸிங்காக கிடைக்குது. தட் இஸ் பாசிட்டிவ் கிடைக்குது. ஸோ இன்க்ரீஸிங். 1 to infinity 10ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ 10 + 10 சப்ஸ்டிட் பண்ணால் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது. நெகட்டிவ் வேல்யூ கிடைச்சதுன்னா டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். தட்ஸ் ஆல். இப்போ நம்ம இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ப்ரொசீஜர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். The first derivative test ரொம்ப important. first derivative test, suppose c is a critical point.
நம்ம ஆல்ரெடி கிரிட்டிக்கல் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த நம்பர் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம், சின்னு சொல்கிறோம். ஸோ கண்டிஷன் 1, ஸோ இஃப் f dash changes from positive to negative, அதாவது ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மீன்ஸ் இன்க்ரீஸிங் டு நெகட்டிவ் அட்டு சி. எந்த பாயிண்டில் இந்த f dash ஆஃப் எக்ஸ் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சேஞ்சஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நெகட்டிவ் டு பாசிட்டிவ், பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இதில் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தட் இஸ் ஸோ கம்ப்ளீட் ஆகிறது நெகட்டிவ். நெகட்டிவ்னா நம்ம ஜென்ரலாக லெஸ் வேல்யூ மினிமம்னு சொல்லுவோம். அப்போது எஃப் ஹேஸ் ஏ லோக்கல் மேக்ஸிமம், அப்படியே ஆப்போசிட்டாக திங்க் பண்ணி பாருங்கள், மேக்ஸிமம் அட் சி. ஸோ if dash changes from positive to negative at c, then f has local maximum at c. இந்த பாயிண்டில் fன்றது லோக்கல் மேக்ஸிமமாக இருக்கும். இதே நெகட்டிவ் டு if f dash changes from negative to positive at c, then f has local minimum. So negative to positive, that is decreasing to increasing at c means then f has local minimum at c. Then f dash does not changes, but does not changes means increasing இருக்குது இல்லை decreasing இருக்குது. இது மாதிரி இருந்துச்சுன்னா we have no maximum no minimum at c. அந்த பாயிண்டில் மேக்ஸிமமும் கிடையாது மினிமமும் கிடையாது. ரைட், தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு 2 தான் இம்பார்ட்டன்ட். f டேஷோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. அதில் f டேஷோட வேல்யூ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தட் இஸ் இன்க்ரீஸிங் டு டிக்ரீஸிங்காக இருந்துச்சுன்னா அதனோட காமன் பாயிண்ட்டு சி, அதாவது கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு லோக்கல் மேக்ஸிமமாக இருக்கும், அந்த பாயிண்டில் தான் லோக்கல் மேக்ஸிமம் இருக்கும். இதே நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தட் இஸ் டிக்ரீஸிங் டு இன்க்ரீஸிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அட் சி தென் எஃப் ஹேஸ் லோக்கல் மினிமம், எஃப் ஹேஸ் லோக்கல் மினிமம் அட் சி. சப்போஸ் இது மாதிரி இன்க்ரீஸிங் கிடையாது, இன்க்ரீஸிங் டு டிக்ரீஸிங் டு இன்க்ரீஸிங் கிடையாது, இன்க்ரீஸிங் இல்லை டிக்ரீஸிங் இருந்தது அப்படின்னா ஸோ தெர் இஸ் no maxima no minima at the given critical point c. Okay, now problem on first derivative test எப்படி பயன்படுத்த போறோம்ன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். Find the local maximum and local minimum value of function f of x is equal to 3x power 4 minus 4x cube minus 12x square plus 5. Solution: given data 3x power 4 minus 4x cube minus 12x square plus 5. எப்பயுமே given டேட்டாவை நீங்கள் எடுத்து எழுதுகிறப்ப மைனஸ் ப்ளஸ் எது மிஸ்டேக் விட்டுறக்கூடாது, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ டு ஃபைண்ட் கிரிட்டிக்கல் நம்பர், ஃபஸ்ட்டு டு ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், அது ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி சால்வ் பண்ணால் நம்மளுக்கு கிரிட்டிக்கல் நம்பர் கிடைக்கும். f dash of x is equal to 3x power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4 முன்னாடி மல்டிப்ளை ஆகுமா, 4 into 3 12x cube minus 4 into 3 12x square minus 24 into 1 12 into x square டிஃபரன்ஷியேட் பண்ணால் 24x, 5 is constant டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, constant differentiate பண்ணா 0. Now put f dash of x is equal to 0. This implies that 12x cube minus 12x square minus 24x is equal to 0. இப்போ எல்லாத்துலேயுமே காமனாக வேல்யூ இருந்ததுன்னா காமனாக எடுத்துருங்க, இல்லைன்னா டைரெக்டாக சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ 12xை நம்ம காமனாக எடுக்க முடியும். எடுத்துட்டோம்னா 12xை காமனாக எடுத்துட்டா இங்கே எக்ஸ் ஸ்கொயர், ஸோ மைனஸ் எக்ஸு மைனஸ் 2 is equal to 0. Now 12x is equal to 0 and x square minus x minus 2 equal to 0. 2 equation நம்ம divide பண்ணிக்கலாம். So first equation 12x is equal to 0, that is x is equal to 0. x square minus x minus 2 equal to 0. இதை factorize பண்ணுங்க. Factorize பண்ணுனா so any multiplication of any two number minus 2, sum of those number minus 1. That is x plus 1, x minus 2 is equal to 0. That is x is equal to minus 1, x is equal to plus 2. Therefore, the critical numbers are x is equal to 0, x is equal to minus 1, x is equal to 2. Now, we to make a interval. The critical numbers நமக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். So, as usual, real line minus infinity to plus infinity நம்மளுக்கு 0 இங்கே இருக்கும், minus 1 இங்கே இருக்கும், 2ன்றோட லொக்கேஷன் இங்கே. Now, form an interval minus infinity to minus 1,
minus 1 to 0, 0 to 2. We know f dash of x என்றது நம்ம already differentiate பண்ணி வச்சிருக்கிறோம். So f dash of x is equal to this. Now first derivative test. First derivative test நம்ம already increasing decreasing பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட அடிஷனலாக ஒரு ரிசல்ட் இதை சேர்த்துட்டனாலே போதுமானது, வேறு எந்த சேஞ்சஸ் கிடையாது. இன்டர்வல் -infinity to -1, -1 to 0, 0 to 2, 2 to infinity. இப்போ இன்க்ரீசிங் டிக்ரீசிங்க்கு f dash of xல -infinity-க்கும் -1க்கும் இன்பிட்வீனில் ஒரு நம்பர் எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். f dash of xல சப்ஸ்டிட் பண்ணுவோம். நம்மளுக்கு கிடைக்கிறது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இன்க்ரீசிங், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா டிக்ரீசிங். இங்கே நெகட்டிவ் கிடைக்குது, ஸோ டிக்ரீசிங். -1க்கும் 0க்கும் இன்பிட்வீனில் ஒரு நம்பர் எடுக்கிறேன். ஸோ -1க்கும் 0க்கும் இன்பிட்வீனில் -1/2 அந்த நம்பரை சப்ஸ்டிட் பண்ணால் பாசிட்டிவ் கிடைக்குது, ஸோ இன்க்ரீசிங். 0க்கும் 2க்கும் இன்பிட்வீனில் ஒரு நம்பர் எடுத்துருக்கிறேன், அந்த நம்பர் 1ன்னு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கலாம் இன்பிட்வீனில். ஃபார் எக்ஸாம்பிளாக நான் எடுத்துருக்கிறது 1ன்னு எடுத்துருக்கிறேன். 1 சப்ஸ்டிட் பண்ணால் எதில் சப்ஸ்டிட் பண்ணோம், f dash of xல சப்ஸ்டிட் பண்ணால், f dash of xல சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ நெகட்டிவ்னு கிடைக்குது, ஸோ டிக்ரீசிங். 2க்கும் இன்ஃபினிட்டிக்கும் இன்பிட்வீனில் ஒரு நம்பர் எடுக்கிறேன், அந்த நம்பர் எடுத்து f dash of xல சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணுறப்ப எனக்கு இன்க்ரீசிங் பாசிட்டிவ் கிடைக்குது, ஸோ இன்க்ரீசிங். எப்பயுமே ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறோம், நெகட்டிவ் டு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் மினிமம், பாசிட்டிவ் டு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ், ஸோ மேக்ஸிமம். மைனஸ் டு ப்ளஸ், தட் இஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மினிமம். இதுதான் நம்மளோட கண்டிஷன். தட் இஸ் டிக்ரீசிங் டு இன்க்ரீசிங், ஸோ கம்ப்ளீட் ஆகிறது இன்க்ரீசிங், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்க்ரீசிங், ஸோ மினிமம் அட்டு இதனோட இந்த ரெண்டு இன்டர்வலுக்கு காமன் பாயிண்ட் -1, x is equal to -1. இன்க்ரீசிங் டு டிக்ரீசிங், இன்க்ரீசிங் டு டிக்ரீசிங், increasing to decreasing, so maximum at x is equal to 0. decreasing la முடியுது, so maximum. increasing la முடியுது, so minimum. so once again நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இன்டர்வல் f dash of x இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்கான்னு சொல்லுவோம், அதுதான் பிஹேவியர் ஆஃப் f of x. அதனோட ரிசல்ட் என்னவாக இருக்க போகுது, -infinity-க்கும் -1க்கும் இன்பிட்வீனில் ஒரு நம்பர் எடுத்து f dash of xல சப்ஸ்டிட் பண்ணால் நெகட்டிவ்னு கிடைக்குது. நெகட்டிவ்னு கிடைச்சதுன்னா டிக்ரீசிங், பாசிட்டிவ்னு கிடைச்சதுன்னா இன்க்ரீசிங், நெகட்டிவ் டிக்ரீசிங், பாசிட்டிவ் இன்க்ரீசிங். இப்போ டிக்ரீசிங் டு இன்க்ரீசிங் கண்டிஷன் நம்பர் 1, டிக்ரீசிங் டு இன்க்ரீசிங்காக இருந்துச்சுன்னா மினிமம். இன்க்ரீசிங் டு டிக்ரீசிங் இதுக்கான காமன் பாயிண்ட் 0, அந்த 0ன்ற பாயிண்டில் மேக்ஸிமமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிக்ரீசிங் டு இன்க்ரீசிங் இதுக்கான காமன் பாயிண்ட்டு 2ன்ற பாயிண்டில் மினிமமாக இருக்கும். we have so minimum values x is equal to -1, x is equal to 2ல நம்மளுக்கு மினிமம் கிடைக்குது, x is equal to 0ன்ற பாயிண்டில் மேக்ஸிமம் கிடைக்குது. therefore so we have 2 minimum value, 1 maximum value. the minimum value at x is equal to -1, x is equal to -1ன்ற பாயிண்டில் மினிமம் அட்டைன் ஆகுன்றதை மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த மினிமம் வேல்யூ என்னன்றதை நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்கல. அந்த மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு x is equal to -1ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி given data f of x இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ given data f of x given data f of x is equal to 3x power 4 minus 4x cube minus 12x square plus 5. இதில் போய்ட்டு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஸோ நம்மளுக்கு x is equal to -1 சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு 0ன்னு வேல்யூ கிடைக்குது. x is equal to 0ன்ற பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணால் 5 கிடைக்குது. x is equal to 2ன்ற பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணால் -27 கிடைக்குது. therefore the minimum value at x is equal to -1 is 0. the maximum value at x is equal to 0 is 5. the minimum value at x is equal to 2 is -27. இவ்வளோதான் சார். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது அவ்வளவுதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வெரி சிம்பிள். இந்த இன்க்ரீசிங் டிக்ரீசிங் கூட நம்மளுக்கு அவசியம் இல்லை. டைரெக்டாக செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் மீன்ஸ் 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கு சிங்கிள் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி அதில் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் பார்த்தோம். இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கு 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ f double dash of x, f dash of x நம்மளுக்கு ஏற்கனவே டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கிறோம், அதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் f double dash of x கிடைக்கும். f double dash of x is continuous at c, critical point c. if f double dash of value greater than 0 இருந்ததுன்னா மினிமம், f double dash of value less than 0 இருந்ததுன்னா மேக்ஸிமம். தட் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ கிடைச்சதுன்னா லோக்கல் மினிமம், நெகட்டிவ் வேல்யூ கிடைச்சதுன்னா
லோக்கல் மேக்ஸிமம். இவ்வளோதான் கண்டிஷன். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், ஒவ்வொரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டையும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். கிடைச்ச இன்டர்வல் ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே டைரெக்டாக கிரிட்டிக்கல் நம்பரை சப்ஸ்டிட் பண்ணுறப்ப அந்த நம்பரோட வேல்யூ எஃப்டபிள்டேஷில் சப்ஸ்டிட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட்டு, நெகட்டிவாக கிடச்சதுன்னா அந்த பாயிண்ட்டு லோக்கல் மேக்ஸிமம் பாயிண்ட். அவ்வளோதான். அதனோட கரஸ்பாண்டிங் மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ அந்த பாயிண்ட்டை கொண்டு போய் எஃப்ஆஃப்எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணால் தான் கிடைக்கும். ஓகே, வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். Find the local maximum, local minimum of f of x is equal to x power 4 minus 2x square plus 3. Solution: given data as usual x power 4 minus 2x square plus 3 differentiate பண்ணுங்க. differentiate பண்ணா 4x cube minus 4x plus 0. Now put f dash of x is equal to 0 implies 4x cube minus 4x is equal to 0. 4x common ஆயிடுங்க. x square minus 1 is equal to 0. 4x is equal to 0 and x square equal to 1, x is equal to 0, x is equal to plus or minus 1. Therefore, the critical numbers are x is equal to minus 1, 0, 1. As usual, minus infinity to plus infinity real line. In the real line la minus 1, 0, 1 point locate பண்ணுங்க. minus 1, 0, 1. Now form a interval. First derivative ஆயிருந்துச்சுன்னா நம்ம interval form பண்ணுவோம். இந்த second derivative test இதுக்கும் second derivative test interval form பண்ணணும்னு அவசியம் கிடையாது. Second derivative test f double dash of x 12x square minus 4 already first differentiate பண்ணி வச்சிருக்கிறோம். f dash of x is equal to 4x cube minus 4x plus 0. இதான் f dash of x. Again differentiate 12x square minus 4 minus 4. Now points, critical points. இப்போ interval அவசியம் கிடையாது, நம்ம points தான் வேணும். critical points 1 minus 1 0 1 point. f double dash already differentiate பண்ணி வச்சிருக்கிறோம். f double dash 12x square minus 4 f double dash of x. இந்த double dash of x ல x is equal to minus 1 substitute பண்ணுங்க, பாசிட்டிவ் வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா greater than 0. x is equal to 0 substitute பண்ணுங்க, நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது less than 0. ஸோ x is equal to 1 substitute பண்ணுங்க, greater than 0, பாசிட்டிவ் கிடைக்குது greater than 0. therefore the result, அப்போ ரிசல்ட் greater than இருந்துச்சுன்னா மினிமம், less than இருந்துச்சுன்னா மேக்ஸிமம், greater than இருந்துச்சுன்னா minimum. therefore the minimum value at x is equal to minus 1, x is equal to minus 1ல minimum கிடைக்குது. எஸ், அதனோட வேல்யூ கரஸ்பாண்டிங் வேல்யூ இந்த பாயிண்ட் மினிமம் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை f of xல போய் சப்ஸ்டிட் பண்ணால் f of x என்ன சார்? f of x is equal to x power 4 minus 2x square plus 3. இதில் போயிட்டு x is equal to minus 1 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ 2 கிடைக்குது. x is equal to 0ன்ற பாயிண்டில் மேக்ஸிமம் அந்த 0 அந்த f of xல் சப்ஸ்டிட் பண்ணால் 3 கிடைக்குது. x is equal to 1 அந்த f of xல் சப்ஸ்டிட் பண்ணால் plus 2 கிடைக்குது. ஸோ 2 மினிமம் வேல்யூஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ல் மினிமம் வேல்யூ 2ன்னு கிடைக்குது, 0ல் மேக்ஸிமம் வேல்யூ 3ன்னு கிடைக்குது. தட்ஸ் ஆல், விச் இஸ் த செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டு. ஈஸியாக இருக்குங்களா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு we can see the definition for concavity and inflection points. Concavity test. If f double dash of x greater than 0 for all x in interval I, then the graph of f is concave upward on given interval I. If f double dash of x less than 0 for all x in an interval I, then the graph of f is concave downward. less than 0 ஆயிருந்துச்சுன்னா concave downward, greater than 0 ஆயிருந்துச்சுன்னா concave upward. that's all. concavity test. Inflection point. A point on a curve y is equal to f of x is called an inflection point if f is continuous and the curve changes from concave upward to downward or downward to upward, concave upward to concave downward, or from concave downward to concave upward at P. அப்போ இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் நம்ம எங்கே எக்ஸிஸ்ட் ஆகும்? கான்கேவ் அப்வேர்ட் டு டவுன்வேர்டாக இருக்கணும், இல்லை டவுன்வேர்ட் டு அப்வேர்டாக இருந்துச்சுன்னா அங்கே இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்டை நம்ம இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லிடலாம். நவ் பேஸ்ட் ஆன் ப்ராப்ளம். for the function f of x is equal to 2x cube
plus 3x square minus 36x. Find the interval on which it is increasing and decreasing. Find the local maximum and minimum value of f. Find the interval of concavity and the inflection point. இதான் கண்டுபிடிக்கணும். இது one of the university asked question. இது ரொம்ப டைரெக்டாக 16 மார்க் தான் கேட்டிருக்கிறாங்க. மேக்ஸிமம் 16 மார்க் தான் இதுவரையில் நடந்த எக்ஸாமில் 2 டைம்ஸ் டைரெக்டாக 16 மார்க் கேட்டிருக்கிறாங்க. 2 டைம்ஸு 8 மார்க்கு, 1 டைம்ஸு 10 மார்க் அப்படி கேட்டிருக்கிறாங்க. ஸோ மோரோவர் நம்மளுக்கு 16 மார்க் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டாப்பிக்கை நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கிறோம். ஓகே இந்த ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.